திருநெல்வேலியில் ஒரு சின்ன கிராமம். நள்ளிரவை தாண்டிய அமைதியான நேரம். அந்த கிராமத்தின் தெருக்கோடியில் இருந்த ஒரு வீட்டிலிருந்து வந்த ஒரு செய்தி ஒட்டுமொத்த ஊரையே உலுக்கி போட்டது. ஒரு அண்ணன், ஒரு தங்கை, அவர்களுடைய கதைதான் இது. ஆனால் இது நீங்கள் நினைப்பது போல ஒரு பாசமலர் கதை இல்லை. பல ஆண்டுகளாக ஒரு குடும்பத்துக்குள் பூட்டி வைக்கப்பட்டிருந்த ஒரு கொடூரமான இரகசியத்தின் கதை. அந்த வீட்டில் உண்மையில் என்ன நடந்தது? காவல்துறையின் விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சியூட்டும் உண்மைகள் என்ன? வாங்க முழுசா பார்க்கலாம். பொதுவாக அண்ணன் தங்கை உறவுன்னா பாசம், பந்தம்னு தான் நாம நினைப்போம். ஆனால் நாம் இன்று பார்க்க போகும் இந்த கதை அந்த நம்பிக்கையின் ஆணிவேரையே அசைத்து பார்க்கிறது. தலைப்பில் நீங்கள் 58 வயது அண்ணன், 24 வயது தங்கை என்று பார்த்திருக்கலாம். ஆனால் உண்மையில் நடந்த இந்த கொடூர சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்களின் வயது வித்தியாசம் அதைவிட மோசமானது, நம்மை உறைய வைக்கக்கூடியது. இந்த கொடூரம் நடந்தது தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ஒரு கிராமத்தில். அந்த குடும்பத்தில் வசித்த அண்ணனுக்கு வயது 24. அவனுடைய சொந்த தங்கைக்கு வயது வெறும் 16. அவள் அந்த பகுதியில் உள்ள ஒரு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்தாள். வெளியே இருந்து பார்க்கிறவர்களுக்கு அது ஒரு சாதாரண குடும்பம் போலவே தெரிந்தது. ஆனால் அந்த வீட்டின் 4 சுவர்களுக்குள் யாருமே கற்பனை செய்ய முடியாத ஒரு இருண்ட ரகசியம் வளர்ந்து கொண்டிருந்தது. அந்த 14 வயது சிறுமியின் நடவடிக்கைகளில் சமீப காலமாக சில மாற்றங்கள் தெரிய ஆரம்பித்தன. உடல் சோர்வு, அடிக்கடி வாந்தி, மன அழுத்தம் என அவளது அறிகுறிகள் அவளது தாயாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தின. முதலில் இது பருவ வயதில் ஏற்படும் சாதாரண உடல்நல பிரச்சனை என்றுதான் எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் உண்மை அதைவிட மிக கொடூரமானதாக இருந்தது. நாட்கள் செல்லச் செல்ல சிறுமியின் உடல்நிலை மோசமானது. அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றபோதுதான் அந்த தாயின் தலையில் இடி விழுந்தது போல ஒரு உண்மை தெரிய வந்தது. மருத்துவர்கள் நடத்திய பரிசோதனையில் அந்த 14வது வயது சிறுமி 5 மாத கர்ப்பிணியாக இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இந்த செய்தியை கேட்ட அந்த தாயார் அதிர்ச்சியில் உறைந்து போனார். தன் மகளின் இந்த நிலைக்கு யார் காரணம் என்று அவர் கேட்டபோது அந்த சிறுமி சொன்ன பதில் அந்த குடும்பத்தையே நிலைகுலைய வைத்தது. தன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியது வேறு யாருமல்ல, தன் சொந்த அண்ணன்தான் என்று அந்த குழந்தை கண்ணீருடன் கூறினாள். இந்த உண்மையை வெளியில் யாரிடமாவது சொன்னால் கொன்றுவிடுவதாக மிரட்டியதால் இத்தனை மாதங்களாக அவள் இந்த இரகசியத்தை தன் நெஞ்சுக்குள்ளேயே பூட்டி வைத்திருந்தாள். இந்த சம்பவம் அந்த மருத்துவமனை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனடியாக மருத்துவமனை நிர்வாகம் குழந்தைகள் நலக்குழுவிற்கும் காவல்துறைக்கும் தகவல் கொடுத்தது. ஒரு அண்ணனே தன் உடன் பிறந்த தங்கையின் வாழ்க்கையை சீரழித்த இந்த செய்தி அந்த பகுதி முழுவதும் காட்டுத்தீ போல பரவியது. எப்படி ஒரு அண்ணனால் தங்கை என்று கூட பார்க்காமல் இவ்வளவு கொடூரமான ஒரு செயலில் ஈடுபட முடிந்தது? பல வருடங்களாக இந்த துஷ்பிரயோகம் நடந்ததா? அல்லது தெரிந்தும் சமூகத்துக்கும் மானத்துக்கும் பயந்து மறைக்கப்பட்டதா? இது போன்ற பல கேள்விகளுடன் காவல்துறையின் விசாரணை ஆரம்பமானது. மருத்துவமனையில் இருந்து தகவல் கிடைத்தவுடன் கங்கை கொண்டான் காவல் நிலைய ஆய்வாளர் தலைமையிலான காவல்துறையினர் உடனடியாக விசாரணையில் இறங்கினர். அவர்கள் சிறுமியிடமும் அவளது தாயாரிடமும் வாக்குமூலம் வாங்கினார்கள். சிறுமியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவளது 24 வயது அண்ணன் மீது போக்சோ சட்டத்தின் POCSO ஆக்ட் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. விசாரணை அதிகாரிகள் அந்த இளைஞனை கைது செய்ய அவன் வீட்டுக்கு சென்றபோது அவன் அங்கிருந்து தப்பி ஓடியிருந்தான். ஆனால் காவல்துறை தீவிர தேடுதல் வேட்டையை தொடங்கி சில மணி நேரங்களிலேயே அவனை பிடித்து கைது செய்தனர். ஆரம்பத்தில் தன் குற்றத்தை மறுத்த அவன் பின்னர் தொடர் விசாரணையில்
தன் தங்கையை பாலியல் வன்கொடுமை செய்ததை ஒப்புக்கொண்டான். இந்த சம்பவம் தனிப்பட்ட ஒரு குடும்பத்தின் பிரச்சனை இல்லை. இது நம் சமூகத்தில் ஆழமாக வேரூன்றி இருக்கும் பல பிரச்சனைகளின் ஒரு வெளிப்பாடு. குறிப்பாக குடும்பத்திற்குள் நடக்கும் வன்முறைகளும் பாலியல் துஷ்பிரயோகங்களும் பெரும்பாலும் வெளிவருவதே இல்லை. குடும்பமானம் என்ற ஒற்றை வார்த்தைக்கு பயந்து பல பெண்கள் தங்களுக்கு நேர்ந்த கொடூரங்களை வாழ்நாள் முழுவதும் மனதுக்குள் புதைத்து விடுகிறார்கள். சமூகத்தின் இந்த மௌனம் குற்றவாளிகளுக்கு மேலும் தைரியத்தையே கொடுக்கிறது. ஆனால் திருநெல்வேலியில் நடந்த இந்த ஒரு சம்பவம் மட்டும்தான் நம்மை அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறதா? நிச்சயமாக இல்லை. குடும்ப வன்முறை என்பது பல வடிவங்களில் நம் சமூகத்தை அச்சுறுத்தி வருகிறது. சமீபத்தில் திருநெல்வேலி ராஜவல்லிபுரத்தில் நடந்த மற்றொரு சம்பவம் கௌரவத்தின் பெயரால் நடத்தப்படும் வன்முறையின் கொடூர முகத்தை காட்டுகிறது. அங்கு 20 வயது பெண் ஒருவர் வேறு சமூகத்தைச் சேர்ந்த இளைஞரை காதலித்துள்ளார். இதற்கு அந்த பெண்ணின் 19 வயது சகோதரன் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளான். ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த அவன் தன் சொந்த சகோதரியையே கொடூரமாக வெட்டி கொலை செய்தான். இந்த 2 சம்பவங்களும் வெவ்வேறு விதமானவை. ஒன்று பாலியல் துஷ்பிரயோகம், மற்றொன்று கௌரவத்தின் பெயரால் நடந்த கொலை. ஆனால் இரண்டுக்கும் பொதுவான ஒரு விஷயம் இருக்கிறது. இரண்டுமே குடும்பம் என்ற பாதுகாப்பு வளையத்திற்குள்ளேயே பெண்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட கொடூரமான வன்முறைகள். இது போன்ற பல அதிர்ச்சியூட்டும் உண்மைகளையும் சமூக பிரச்சனைகளையும் பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கீழே உள்ள பெல் ஐகானை அழுத்தினால் நாங்கள் வெளியிடும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனடியாக வந்தடையும். இப்படிப்பட்ட கொடூரங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க சட்டத்தில் இடமில்லையா என்று நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக இருக்கிறது. குறிப்பாக குழந்தைகளை பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாக்க போக்சோ சட்டம் 2013 The Protection of Children from Sexual Offences Act 2012 என்ற மிகவும் வலிமையான ஒரு சட்டம் இருக்கிறது. இந்த சட்டம் 18 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளையும் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களில் இருந்து பாதுகாக்க உருவாக்கப்பட்டது. இது குற்றத்தின் தீவிரத்தை பொறுத்து குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகளை ஆயுள் தண்டனை வரை பெற்றுத்தருகிறது. மேலும் பாதிக்கப்பட்ட குழந்தையின் அடையாளம் பாதுகாக்கப்படுவதையும் அவர்களுக்கு தேவையான மருத்துவ மற்றும் உளவியல் உதவிகள் கிடைப்பதையும் இந்த சட்டம் உறுதி செய்கிறது. சட்டத்தோடு பாதிக்கப்பட்ட குழந்தைகள் உதவி பெற சைல்டு லைன் உதவி எண்ணான 1998 ஐ எந்த நேரத்திலும் அழைக்கலாம். மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள குழந்தைகள் நலக்குழுக்கள், சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி மற்றும் சிறப்பு நீதிமன்றங்கள் மூலமாகவும் நீதி பெற முடியும். சட்டங்கள் கடுமையாக இருந்தாலும் அதை பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் குறைவாகவே இருப்பது ஒரு கசப்பான உண்மை. திருநெல்வேலி சம்பவத்திற்கு மீண்டும் வருவோம். பல மாதங்களாக ஒரு சிறுமி தன் சொந்த அண்ணனால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறாள். இது அக்கம் பக்கத்தினருக்கு தெரியாமல் இருந்திருக்க வாய்ப்பு உள்ளதா? ஒருவேளை தெரிந்திருந்தாலும் அது அவர்கள் வீட்டு பிரச்சனை, நாம் ஏன் தலையிட வேண்டும் என்ற மனப்பான்மைதான் பலரையும் மௌனமாக இருக்கச் செய்திருக்கிறது. இப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நம்முடைய மௌனம் குற்றவாளிக்கு ஆதரவாகவே அமைகிறது. ஒரு குற்றம் நடக்கும்போது அதை கண்டுகொள்ளாமல் இருப்பது அந்த குற்றத்திற்கு துணை போவதற்கு சமம். குறிப்பாக குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் நாம் ஒவ்வொருவரும் ஒரு பாதுகாவலராக மாற வேண்டும். உங்கள் அருகிலுள்ள குழந்தைகளிடம் அசாதாரணமான மாற்றங்கள் தெரிந்தால் உடனடியாக அது குறித்து விசாரிக்க தயங்காதீர்கள். தேவைப்பட்டால் குழந்தைகள் உதவி எண்ணான 98க்கு தகவல் தெரிவியுங்கள். உங்கள் ஒரு சிறிய நடவடிக்கை ஒரு குழந்தையின் வாழ்க்கையையே காப்பாற்றக்கூடும்.
இந்த 24 வயது அண்ணன் மற்றும் 14 வயது தங்கையின் கதை ஒரு தனிப்பட்ட குடும்பத்தின் சோகம் மட்டுமல்ல, இது நம் சமூகத்தின் மனசாட்சியை உலுக்கும் ஒரு நிகழ்வு. சட்டங்கள் மட்டுமே குற்றங்களை குறைத்து விடாது. சட்டத்தோடு சேர்ந்து சமூகத்திலும் ஒரு பெரிய மாற்றம் நிகழ வேண்டும். குடும்ப மானத்தை விட ஒரு குழந்தையின் உயிரும் அதன் எதிர்காலமும் மிக முக்கியம் என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும். பாதிக்கப்பட்ட அந்த சிறுமிக்கு இப்போது மருத்துவ மற்றும் உளவியல் ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. குற்றவாளியான அவனது அண்ணன் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தன் கொடூரமான செயலுக்கான தண்டனையை நிச்சயம் பெறுவான். ஆனால் அந்த சிறுமியின் மனதில் ஏற்பட்ட காயம் வாழ்நாள் முழுவதும் அவளுடன் பயணிக்கும். இது போன்ற கொடூரங்கள் இனிமேலும் நடக்காமல் தடுப்பது நம் ஒவ்வொருவரின் கையிலும் இருக்கிறது. விழித்திருங்கள். உங்கள் சுற்றத்தில் நடக்கும் அநீதிகளை தட்டிக் கேளுங்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக நில்லுங்கள். மௌனத்தை கலைப்போம், மாற்றத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் பல வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.